السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: لا يتولى رجلا فيحسن وضوءه ويصلي صلاة إلا غفر له ما بينه وبين الصلاة حتى يصليها أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபீங்கள், தபா தாபீங்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள், முசூர்மார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்புமிக்க இந்த ஜும்மாவளி அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணை எப்பொழுது நின்று நலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மீண்டும் மீண்டும் இறைலமாம் காபத்துல்லாவை ஹஜ் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், அதிகமாக உம்ரா செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், அதிகமாக அருமை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபை கண்டு கழிந்து மகிழ்ந்து ஜியாரத்து செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், இந்த உலகத்திலே வாழும்போது நீண்ட ஆயுளோடு, நீண்ட சுகத்தோடு, நோய் நொடி இல்லாமல் முழு ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், கடுமையான வறுமையிலிருந்து, கடன் தொல்லைகளிலிருந்து, வட்டியிலிருந்து, மனக்குழப்பத்தில் இருந்து, மனக்கவலைகளில் இருந்து அல்லாஹ் நம்மளை, நம்முடைய சமுதாயத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து மனைவி மக்களோடு பேரம்பட்டிகளோடு சந்தோஷமாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிய போகும்போது சொர்க்கவாசியாக சொர்க்கத்தை கண்கூடாக கண்டு வர்ணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், கபருடைய வேதனை இல்லாமல் நாளைக்கு மறுமையில் முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பிறந்த பாலகனை போல அருமை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆக்களை பெற்றுக்கொண்டு மனைவி மக்களாக பேரம்பட்டிகளாக சொந்த பந்தங்களோடு தோளோடு தோல் ஓட்டி கைகோர்த்து சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஊர்வாசிகளுக்கும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த ஜும்மா வரையில் நம்முடைய மாற்றம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். படைத்துவிட்டு அவர்களுக்கு அழகான ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் வழங்கினான். அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும், நிறைய விசேஷங்களும், நிறைய சொர்க்கத்தினுடைய கனிகளும் எல்லாமே இருந்தது. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை எண்ணி பார்க்கவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்துவிட்டு அவருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள்
மாற்றங்கள் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சொர்க்கத்திலே வைத்து அழகு பார்த்தார். எந்த அளவுக்கு என்றால், சொர்க்கத்திலே தன்னந்தனியாக இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு துணை வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். படைத்து தன்னந்தனியாக இருந்தார்கள். தன்னந்தனியாக இருந்தவர்களுக்கு மத்தியில் ஒரு இணக்கத்தை, ஒரு பாசத்தை, ஒரு அன்பை அல்லாஹ் ஏற்படுத்திவிட்டு அவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்தான். திருமணம் முடித்து வைத்ததுக்கு அப்புறமாக அவருடைய வாழ்க்கையில் அப்படியே மாற்றங்கள் வந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொர்க்கத்தையே நாரடிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் மாறிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய கோபத்தின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் அந்த உலகத்திலே தூக்கி எறிந்து விட்டான். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் வர வேண்டும். நல்ல மாற்றங்கள் வந்தால் அதை நாம் சரியாக செலவழிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய நபர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது, அது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது அவர்கள் மார்க்கத்துக்கு முரணாக அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டார்கள், மாறிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கும்போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவருடைய தந்தை சொல்லுகிறார், நீ ஒட்டகம் மேய்ப்பதற்கூட உனக்கு தகுதி இல்லை என்று சொல்லுகிறார். யாரை பார்த்து? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், ஒட்டகம் மேய்ப்பதற்கூட உனக்கு தகுதி இல்லை. ஏன் தெரியுமா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுவதற்கு முன்பாக அவர் தந்தை காஃபிர், இவரும் காஃபிராக இருந்தார். ஒட்டகத்தை மேய்ப்பதற்கு ஒட்டகத்தை கொண்டு போனால் சரியா மேய்க்க மாட்டார், தெரியாது. அவுத்து விட்டுட்டு குசாம வந்துடுவார், போய் தூங்கிடுவார், எங்கேயாவது போயிடுவார். மாலை நேரத்தில் ஒட்டகத்தை தேடி பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வரும்போது ஒட்டகத்தினுடைய வயிறை பார்த்தால் சுருங்கி இருக்கும். அவருடைய தந்தை, உமருடைய தந்தை ஈச்ச மரத்திலே கெட்டி வைத்து அடிப்பார்களாம் சாட்டையால். யாரை? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஈச்ச மரத்தின் கெட்டி வைத்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடிப்பார்களாம். அடிக்கும்போது சொல்வார்களாம், நீ ஒட்டகம் மேய்ப்பதற்கூட தகுதி இல்லாதவன், உன்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரப்போகிறது என்று உமருடைய தந்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து இப்படியாக சொன்னார்கள். ஒரு நேரத்தில் உமரை போல ஒரு குடிகாரன் மக்காவில் இருக்க முடியாது. குடிகாரனை போல மக்காவில் யாரும் இருக்க முடியாது. எல்லா நபர்களும், அபூஜஹலும் எல்லா நபர்களும் உமரை பார்த்து பயப்படுவார்கள். அந்த அளவுக்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குடி போதையில், மயக்கத்தில் அவ்வளவு தெளிவாக இருப்பார்களாம். சொல்லுவாங்க, வரலாறு சொல்லுகிறது, அபூஜஹல் குடித்தான் அவன் சண்டை போடுவான், நிறைய நபர்கள் குடித்தால் திட்டுவார்கள், மற்ற மதத்தை திட்டுவார்கள், சொந்த மன்னங்களை திட்டுவார்கள், நம்முடைய மனைவியை திட்டுவார்கள், எல்லா நபர்களும் கேலி கிண்டல் செய்வார்கள். ஆனால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவுடைய சந்த வழியில் அவர்கள் குடித்து வந்தால் யாரை பற்றியுமே கவலைப்பட மாட்டார்கள், யாரை பற்றியுமே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா திட்ட மாட்டார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்களுடைய மனைவியோடு நாங்கள் சேர்ந்து வரும்போது அபூஜஹல் குடி போதையில் திட்டுவான், எங்களை கேவலப்படுத்துவான். நிறைய நபர்கள் இஸ்லாத்துக்கு எதிரியானவர்கள் குடி போதையில் எங்களை திட்டுவார்கள், எங்களுடைய மனைவியை திட்டுவார்கள். ஆனால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மாத்திரம்தான் அவர்கள் குடி போதையில் இருந்தாலும் யாரையுமே திட்ட மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு விருந்து வீட்டுக்கு போறாங்க. அந்த விருந்து வீட்டில் அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் விருந்து உபசரிப்பு நடக்கிறது.
மதுபானங்கள். இஸ்லாத்தை ஏற்றவர்களும் இஸ்லாத்தை ஏற்காதவர்களும் அந்த விருந்தில் இருக்கிறார்கள். அந்த விருந்து உபசரிப்பு நல்ல சிறப்பாக மதுப்பாட்டல்களோடு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன தவறு வந்துவிட்டது. போதையின் காரணமாக அன்சாரிகள் முஹாஜிரை அடிக்குகிறார்கள், முஹாஜிர்கள் அன்சாரி அடிக்குகிறார்கள். ஒரு சஹாபியை அடித்து மண்டையை உடைத்து விட்டார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாட்டிலோடு கடுமையான போதையோடு வந்தவர்கள். அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மதுவுக்கு ஒரு வழி இல்லையா? இந்த மதுவுக்கு வழி இல்லையா? இந்த மதுவை அழிப்பதற்கு வழி இல்லையா என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த மதுவின் காரணமாக நிறைய நபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறார்கள். மதுவின் காரணமாக தன்னுடைய வாழ்க்கை, மனைவி, மக்கள், பொருளாதாரம் எல்லாத்தையுமே இழந்து கொண்டு சீரழித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் மனிதராக மாறவில்லை, மிருகங்களை விட மோசமான நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும், அவர்கள் மாற வேண்டும், சீரழியாக மாற வேண்டும், சுருக்கவாதியாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். துஆ செய்துவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை ஆயத்தை அல்லாஹ் இறக்கினார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அஸ்லாமு. அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான். இந்த ஆயத்தை இறங்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மது என்பது ஹராமாக்கப்பட்டு விட்டது. அந்த மதுவை யாரும் தொடாதீர்கள். மதுவை தொட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நல்லா இருந்த வாழ்க்கை சீரழிந்து போய்விடும். மானக்கடான செயலுக்கு நீங்கள் ஈடாக விடுவீர்கள், அல்லாஹ்வுக்கு கோபமான மனிதராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை எச்சரித்தார்கள், கண்டித்தார்கள். அதில் இருந்து நிறைய சஹாபாக்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிறைய சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி மது சூதாட்டத்தில் இருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய சொல்லுடைய வாக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையை அல்லாஹ் பதிவு செய்கிறார். அவருடைய வாழ்க்கை எப்படி மாறியது? ஒரு ஜனாதிபதியாக எல்லா நபர்களும் போற்றப்படக்கூடிய ஒரு உமரை போல ஆட்சி வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கையில் எப்படி மாற்றங்கள் வந்தது? கடுமையான கோபத்தோடு வீட்டுக்கு செல்கிறார். தன்னுடைய சகோதரி குர்ஆனை ஓதுகிறார். அது என்ன ஒரு வசனம் என்று கேட்கிறார். அந்த குர்ஆனை தொடுவதற்கு முன்னாடி தன்னுடைய சகோதரி சொல்கிறார், நீ சுத்தமாக ஆகிவிட்டு இந்த குர்ஆனை தொடு என்று சொல்கிறார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கையில் அவர்கள் மாறியதற்கும் அவருடைய வாழ்க்கையை மாற்றியதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது அல் குர்ஆன் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகிறார். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிறைய வர வேண்டும் என்றால் அவன் குர்ஆனோடு இருக்க வேண்டும். அவன் குர்ஆனோடு இருந்தால் மட்டும் போதும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் மாற்றி விடுவான். இன்னைக்கு யாரு குர்ஆனை எடுக்கிறோம்? நம்முடைய வீட்டு நேரங்கள் நிறைய கிடைக்குகிறது. ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு 5 நிமிஷம் ஏதோ ஒண்ணு அல்லாஹ்வுடைய வசனத்தில் உங்களுடைய மனதை நீங்கள் ஓதுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை அல்லாஹ் மாற்றி விடுவான். உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல இன்னல்களை அல்லாஹ் பாதுகாத்து விடுவான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிவிட்டு மறுபடி சொல்றாங்க, யார் வெள்ளிக்கிழமை அன்று சூரத்துல் கஹ்ஃப் சூராவை யார் அதிகமாக ஓதி வருகிறார்களோ, சூரத்துல் கஹ்ஃப் சூராவை வெள்ளிக்கிழமை சுபுஹில் இருந்து யார் அதிகமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சூரத்துல் கஹ்ஃப் சூராவை யார் ஓதி வருகிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறான். தஜ்ஜாலுடைய
தஜ்ஜாலுடைய வருகையில் இருந்து அவர்களை பாதுகாக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். நம்ம நினைக்கிறோம் குர்ஆன் என்றால் சாதாரணமான குர்ஆன் என்று நினைக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனக்கு வழங்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, என்னுடைய சமுதாயத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி எனக்கு அற்புதமாக வழங்கப்பட்டதுதான் அல் குர்ஆன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வர வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பத்துக்கு நிறைய மாற்றங்கள் வர வேண்டும் என்றால், நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைய மாற்றங்கள் வர வேண்டும் என்றால், நாம் குர்ஆனோடு தொடர்போடு இருந்தால் ஒவ்வொரு போல நம்மளுடைய வாழ்க்கை நிறைய மாற்றங்கள் வரும். இன்னைக்கு நிறைய நபர்கள் பாவத்தை மூழ்கி இருக்கிறார்கள். தொழுகிறோம், தொழுக முடிஞ்ச உடனே பாவம் செஞ்சிடறோம், மறுபடி தொழுகிறோம், மறுபடி பாவம் செய்கிறோம், மறுபடி தொழுகிறோம், மறுபடி பாவம் செய்கிறோம். இப்படியாக யார் தொழுது விட்டு பாவம் செய்கிறார்களோ, மறுபடி தொழுது விட்டு பாவம் செய்கிறார்களோ, அவர்கள் அல்லாஹ்விடத்தை பாவமன்னிப்பு கேட்காத வரைக்கும் அவருடைய தொழுகையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவருடைய பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன், அவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நான் ஏற்படுத்த மாட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் குறிப்பிட்டு காட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், ஒரு முழு ஆரோக்கியம் நம்மளுக்கு வர வேண்டும் என்றால், அந்த முழு ஆரோக்கியமும் ஒரு மாற்றமும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செயல்பாடு என்ன என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய உன்னதமான கடமை அந்த தொழுகை என்று சொல்கிறார்கள். அந்த தொழுகையை நீங்கள் சரியான முறையில் தொழுதால் முதல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய பொக்கிஷம் என்ன தெரியுமா? கண் குளிர்ச்சி அப்படின்றார். முதல்ல வழங்கப்படக்கூடிய பொக்கிஷம் கண் குளிர்ச்சி அப்படின்றாங்க. இரண்டாவது சொன்னாங்க உங்களுக்கு முழு ஆரோக்கியம் இருக்குது அப்படின்றாங்க. மூணாவது சொன்னாங்க உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்றாங்க. நாலாவது சொன்னாங்க நீங்க இறந்து போனாலும் கபருக்கு ஒரு தொழுகை உங்களுக்கு வெளிச்சமா இருக்கும் அப்படின்றாங்க. அஞ்சாவதாக சொன்னாங்க நாளைக்கு மறுமையில் உங்களுடைய தொழுகை சொர்க்கத்தினுடைய சாவியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. சில வீடுகள்ல ஆண்கள் தொழுவாங்க, பெண்கள் தொழுக மாட்டாங்க. சில வீட்டுல பெண்கள் தொழுவாங்க, ஆண்கள் தொழுக மாட்டாங்க. சில வீட்டுல 2 நபர்களுமே தொழுவாங்க, பிள்ளைகள் தொழுக மாட்டாங்க. சில வீடுகள்ல யாருமே தொழுக மாட்டாங்க. அதே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருந்தால் அந்த குடும்பத்தில் நிறைய மாற்றங்கள் வர வேண்டும் என்றால், ஒவ்வொரு நபர்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வர வேண்டும் என்றால், ஒவ்வொரு நபர்களும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த உன்னதமான அந்த கடமையை, அந்த தொழுகையை சரியாக தொழுதால் அந்த 5 பலன்களும் அவர்களுக்கும் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில் மாற்றமும் நான் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? என்னுடைய வாழ்க்கையில் மாற்றமும் நான் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஏதாவது வழி ஒன்று இருக்குகிறதா அப்படின்னு ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க, நீங்கள் அண்டை வீட்டாரோடு சேர்ந்து இருங்க, நீங்கள் கணக்கிட்டு ஜக்காத்து கொடுங்க. இப்படி எல்லாம் நீங்கள் இருந்து என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் கொண்டு வருவான். இன்றைக்கு செஞ்ச நறு காரியங்களை உங்களுக்கு சொர்க்கத்துள்ள சாட்சியாக இருக்கும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மிகப்பெரிய பொக்கிஷமான ஒரு வணக்கத்தில்
அந்த தொழுகையோடு விஷயத்தில் யார் அதிகமாக ஆர்வம் எடுத்துக் கொள்கிறார்களோ, தான் மட்டுமில்லை, தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய குழந்தைகள், அண்டை வீட்டார்கள், இப்படியான தொழுகையோடு விஷயத்தில் யார் அதிகமாக ஆர்வம் எடுத்துக் கொள்கிறார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் எண்ணி பார்க்காத அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவான். அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பல இன்னல்கள், பல கஷ்டங்களிலிருந்து அவர் அல்லாஹ் பாதுகாப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்போதுமே பள்ளிவாசலுக்கு தொழுக வருவாங்க. அப்போ தொழுக வந்து இருக்கும் போது ஒரு மனிதர் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து எப்போ பார்த்தாலும் திட்டுறது. இப்போ நம்மெல்லாம் யாராவது வெளியே எங்கேயாவது போகும்போதோ, கடை வீதிக்கு செல்லும் போதோ, பள்ளிவாசலுக்கு வரும்போது, தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே வரும்போது யாராவது நம்மளை திட்டுனாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்மளுக்கு உச்சகட்டமான கோபம் வரும். கோபத்தின் காரணமாக பல விளைவுகளை சந்திக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்படுவது. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யாருடைய வம்சவழி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாருடைய வம்சவழி, பாக்கியமிருந்த குடும்பத்தாருடைய வம்சவழி. அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை திட்டிக் கொண்டு இருக்கிறார். இந்த செய்தி ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பொறுக்க எந்த அளவுக்கு அப்படின்னா, யாருடைய குடும்ப வழி அந்த ஒரு மனிதரை போய் இப்படி திட்டலாமா என்று அவர் சொல்லுகிறார். நான் அப்படித்தாங்க, நான் அப்படித்தான் இருப்பேன், முடிஞ்சது பார்த்துக்கோங்க. அவன் சொல்லுவோம் இல்லையா, நான் அப்படித்தான், முடிஞ்சது பார்த்துக்கப்போ, ஏதாவது பிரச்சனை அப்படித்தான் இருப்போம் சொல்லுவோம் அல்லவா? அதே மாதிரி அலி ரலியல்லாஹு தஆலா திட்டிய நபர் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யார் என்றால் அல்லாஹ்வுக்கும் ரொம்பவும் நெருக்கமானவர்கள். அவர்கள் துஆ செய்தால் உடனே கபூலாகும். அந்த அளவுக்கு பாக்கியம் நிறைந்த ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பொறுக்க முடியல. யாருடைய வம்சவழி, யாரை பற்றி திட்டுகிறார், இப்படியெல்லாம் திட்டுகிறாரே, கோபம் தாங்க முடியவில்லை. ஒரு கட்டத்தில் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கையேந்தி விட்டார்கள். யா அல்லாஹ், ஒண்ணே இவருக்கு மாற்றத்தை கொடு, அல்லது இவருக்கு அழிவை கொடு அப்படின்றாங்க. ஒண்ணு இவருக்கு மாற்றத்தை கொடு, அல்லது இவருக்கு அழிவை கொடு அப்படின்னாங்க. உடனே அங்க இருந்த ஒரு இங்கிருந்து வரக்கூடிய ஒரு ஒட்டகம் மதம் முடித்து வெறியோடு ஓடி வருகிறது. எல்லா நபர்களும் ஓடுகிறார்கள். யாருமே ஒண்ணு செய்யல. யாரை பார்த்து திட்டினானோ, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து திட்டிய அந்த நபரை பார்த்து அந்த ஒட்டகம் ஓடி வந்து ஒரே மிதி மட்டுமில்ல, அவர்கள் தன்னுடைய முன்னங்கால தூக்கி அடித்து தன்னுடைய வயிற்றிருந்த குடல்லாம் வெளியே வந்துருச்சு அப்படின்ட்டாங்க. அப்போ நம்முடைய இதே மாதிரி பாவங்கள் இருந்து நம்ம விலகணும் அப்படின்னா நாம் நல்லவர்களுடைய தொடர்போடு இருந்து நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரொம்பவும் நெருக்கமானவர்கள், ரொம்பவும் நண்பர்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய அறிவே சிறந்தவர் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு அப்படியேப்பட்ட ஒரு மாமனிதரை போய் இப்படியா திட்டுகிறார் என்பதற்காக வேண்டி ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் துஆ செய்தார்கள். அந்த துஆவின் காரணமாக அந்த மனிதனை ஒட்டகத்தை கொண்டு அல்லாஹ் அழித்தான் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாரை திட்டுகிறோம், யாரிடத்தில் எப்படி இருக்கிறோம், அப்படி இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஒருத்தன் தண்ணி அடிக்கிறான் அப்படின்னா அவங்களோட சேர்ந்து அதே பழக்கம் தான் அவனுக்கு வரும். ஒருத்தன் சீட்டு விளையாடுறான் அப்படின்னா அவங்களோட சேர்ந்து அவன் சீட்டு பழக்கம் தான் வரும். ஒருத்தன் வட்டிக்கு பணம் வாங்குறான் அப்படின்னா அவங்களோட சேர்ந்த வட்டி பணம் கூட சிந்தனா அவனுக்கு வரும். ஒருத்தன் விபச்சாரம் செய்யறான் அப்படின்னா அவங்களோட சேர்ந்துருந்தா அதே பழக்கம் தான் அவனுக்கு வரும். நாம் நல்லவர்களை, இமாம்களை, மார்க்க அறிஞர்களை, சஹாபாக்களை நாம் பின்பற்றினால், அவர்களை நேசித்தால், அவர்களை போன்று வாழ்க்கை நம்மளுக்கு மாறும்.
அவருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினானோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அத்தனை சஹாபாக்களையும் எப்படி உருவாக்கினார்களோ, அவருடைய வாழ்க்கை நிறைய மாற்றங்கள் எப்படி கொண்டு வந்தார்களோ, அதே மாதிரி ஒரு மாற்றம் ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கும். நாம் அதே மாதிரி சஹாபாக்களை, நபிமார்களை, இமாம்களை, மார்க்க அறிஞர்களை நாம் நேசிக்க வேண்டும். இப்படியாக நேசித்தால் நம்முடைய வாழ்க்கை நிறைய மாற்றங்களை கொண்டு வரலாம். நம்முடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுவில் இருந்த நிறைய சஹாபாக்களை மதுவில் இருந்து வெளியே கொண்டு வந்தார். தொழுகை தெரியாத சஹாபாக்களை தொழுகையாளியா கொண்டு வந்தாங்க. நோன்பு வைக்க தெரியாதவர்களுக்கு நோன்புடைய சட்டம் என்ன, நோன்புடைய அந்தஸ்து என்ன என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். இப்படியாக நிறைய மாற்றங்களை சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது ஒரே ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ், நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்துச்சு அப்படின்னு. யாரை பார்த்து கேட்கிறாங்க? உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்தது? முதல்ல உங்க குடும்பத்தை நீங்க சொல்லுங்க அப்படின்றாங்க. எங்களுக்கு சொல்லுவது இருக்கட்டும். சஹாபாக்கள் கேட்ட ஒரு கேள்வி, யார ரசூலல்லாஹ், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார்களை முதல்ல நீங்க சொல்லுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே பதில் சொல்லல. நம்மளா இருந்தா வேற மாதிரி, இப்போ முதல்ல உன் வேலையை பாருடா, என் வேலை எனக்கு தெரியும் அப்படின்னு. ஏதாவது நல்ல விஷயங்கள் ஏதாவது சொல்லுதா இருந்தா அது எனக்கு தெரியும் போ அப்படின்னு. முதல்ல உன் இதை பாரு, அப்புறம் என் இதை நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்விக்கு நபியவர்கள் எந்த பதிலும் சொல்லல, மௌனமா இருந்தாங்க. சரி அப்படின்னு தன்னுடைய குடும்பத்தில் நிறைய மாற்றங்கள் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய மனைவி வீட்டுக்கு போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க தொழுவுங்க அப்படின்னு. நீங்க தொழுவுங்க, நீ கணக்கிட்டு ஜக்காத்து கொடுங்க, பொய் பேசாதீங்க, நல்லவர்களுடைய தொடர்போடு நீங்கள் இருங்க. அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்துக்கு மனைவிமார்களுக்கு சொல்லிவிட்டு மறுபடியும் வந்தார். அப்போ நம்ம ஒரு காரியம் நறுக்காரியம் யாராவது நல்ல விஷயம் சொல்றோம் அப்படின்னா முதல்ல நாம் அதில் சரியாக இருக்கிறோமா, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறதா, கெட்ட மாற்றம் வந்திருக்கிறதா அல்லது நல்ல மாற்றங்கள் வந்திருக்கிறதா என்பதை பார்த்துவிட்டு நம்முடைய குடும்பத்துக்கு சொல்லணும். நம்முடைய குடும்பத்துக்கு அப்புறமாகத்தான் நம்முடைய வெளி மக்களுக்கு நாம் சொல்லணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால தான் முதல்ல தன்னை திருத்தி கொண்டாங்க. தன்னை திருத்திக்கிட்டு மறுபடியும் தன்னோட குடும்பத்துக்கிட்ட போனாங்க. குடும்பத்தில் இருந்து வெளியே வந்தாங்க. வெளியே வந்து மத்திய சஹாபாக்களுக்கு மத்தியிலும் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. ஹஜ் என்பது வருஷத்துல ஒரு தடவை தான் செய்ய முடியும். உம்ரா வந்து எப்போனா செய்யலாம். அதே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம் உங்களுக்கு எப்படி வழங்கப்பட்டது, எது மூலியமா வழங்கப்பட்டது? சஹாபாக்கள் மௌனமா இருந்தாங்க. நீங்க முதல்ல வைத்த அந்த இஹ்லாஸான அந்த நீயத் அப்படின்னாங்க. நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் அல்லவா, ஹஜ்ஜிக்கு மறுபடியும் போகணும், ஹஜ் நிறைய செய்யணும், ஆசை நிறைய இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்வி, அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம் உங்களுக்கு எப்படி வழங்கப்பட்டது? சஹாபாக்கள் மௌனமா இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் வைத்த அந்த நியத் அப்படின்னா, அந்த நியத்து உண்மையான நியத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தொழுகையை கொண்டு, நீங்கள் செய்த தர்மத்தை கொண்டு, நீங்கள் கொடுத்த ஜக்காத்தை கொண்டு, வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய அந்த ரமலானை சரியான முறையில் பயன்படுத்தியதை கொண்டுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அந்த ஹஜ்ஜுடைய கடமை அல்லாஹ் உங்களுக்கு நிறைவேற்றி விட்டான். ஒரு ஹஜ்ஜுடைய பாக்கியம் எங்கிருந்து வழங்கப்படுகிறது? ஒரு நீயத்தில் இருந்து, தொழுகையில் இருந்து, தர்மத்தில் இருந்து, சதகாவில் இருந்து, நோன்பில் இருந்து வழங்கப்படுது அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இவை அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில் கரெக்டாக இருந்திருந்தால்
நாம் எண்ணி பார்க்காத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் உயர செய்வான். ஒரு ஆளு அவருக்கு எப்போதுமே ஹஜ்ஜிக்கு போன ஆசை. அவர் பள்ளிவாசல்ல வேலை வைப்பார். அவருக்கு என்ன வேலை அப்படின்னா, அவருக்கு பள்ளிவாசல் அவர் வீடு மாதிரி பள்ளிவாசலை கூட்டுறது, சுத்தம் செய்வது, துடைக்கிறது, பாத்ரூமை கழுவி விடுறது, வெளி வாசலுக்கு நிர்வாகம் அதுக்கு யாரும் ஒன்றும் சொல்லவே மாட்டாங்கன்னு அப்படியேப்பட்ட ஒரு மனிதர். எப்போ பார்த்தாலும் பள்ளிவாசல் சரி, ஒரு குப்பை கிடக்காத பள்ளிவாசல், ஒரு குப்பை நீங்கள்லாம் பார்க்கணும், அந்த அளவுக்கு படிச்சுன்னு வச்சிருப்பார். வாரவங்கிட்டெல்லாம் அவர் கேட்பாங்கன்னா, அந்த பணம் வச்சுக்கோங்க, எனக்கு பணமெல்லாம் வேணாம், எனக்கு இதெல்லாத்தான ஒரு நிமித்து ஒன்று இருக்கு. கேட்டாங்க, அவனுக்கு என்ன நீட்டுப்பா அப்படின்னு. அவர் சொன்னாரா, எனக்கு இந்த பள்ளிவாசல நான் எப்படி தொடர்ச்சி சுத்தமாக நான் வச்சிருக்கணும், எனக்கு மனசு சுத்தமாகிடுச்சு, நான் பள்ளிவாசலை சுத்தப்படுத்துகிறேன். இதே மாதிரி ஒரு பாக்கியம் எனக்கு கஅபத்துல்லாவை நான் சுத்தம் செய்யணும், கஅபத்துல்லாவை நான் ஹஜ்ஜி செய்யணும், இதே மாதிரி பாக்கியம் எனக்கு வரணும். எனக்கு மாற்றங்களை கொண்டு வந்தது இந்த பள்ளிவாசல் தான். அதனால் எனக்கு அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தான அந்த ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு வரும், நீங்கள் துவா செய்யணும். இதே மாதிரி ஒரு பழக்கம். எங்கே இருந்த ஒருவர் வருகிறார், அவரை பார்த்த உடனே நீங்கள் ஹஜ்ஜிக்கு போயிருக்கீங்க, நான் ஹஜ்ஜிக்கு போனல, ஏன்னா அவரால் போக முடியலை, நான் போகிற டிக்கெட்டை உங்களுக்கு தாரேன், நீங்கள் ஹஜ்ஜிக்கு போங்க அப்படின்னு. யாருக்கு அப்படி கிடைக்கும்? அவருடைய நியத்து சரியாக இருந்தது, அவருடைய எண்ணமும் சரியாக இருந்தது. பள்ளிவாசல் சுத்தப்படுத்தினால் அந்த பள்ளிவாசல் என்பது அவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்தது. மக்கள்லாம் கேட்டாங்கன்னா, அந்த ஊருக்கு நானும் சென்றிருந்தேன், அங்கெல்லாம் கேட்கும்போது அவர் சொல்கிறார், அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தினான். ஆனால் அவர் ஹஜ்ஜிக்கு போனாங்க. ஹஜ்ஜிக்கு போய் ஹஜ்ஜில் அவர் தவாப் செய்யும் போது அவர் இறந்துட்டாங்க. அவர் நினைச்சது என்ன? எவ்வளோ பெரிய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் ஹஜ்ஜிக்கு போறாரு அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் மாற வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்கான ஹஜ்ஜிக்கு செல்கிறார்கள். பிறந்த பாலகனை போல வர வேண்டும். மாற்றம் அல்லவாது. ஊர்ல இருந்தா கிடைக்குமா? உம்ராக்கு போனா கிடைக்குமா? அங்கு எல்லாமே அல்லாஹ்வுக்காண்டி செலவு செய்கிறோம், அல்லாஹ்வுக்காண்டி வாரி வழங்குகிறோம். கண்குள்ளா காட்சி. எவ்வளவு பெரிய கண்ணஞ்சக்காரனாக இருந்தாலும் கூட அந்த இறைநாமம் கவுத்துல்லாயை பார்க்கும் போது அவனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். தன் அறியாமல் அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் சாரசாரையா வந்து கொண்டிருக்கும். ஏன் மாதிரி வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை நிறைய மாற்றங்கள் நம்முடைய மனைவி மக்களுக்கு பிள்ளைகளுக்கு வரணும் அப்படின்னா முதல் விஷயம் நம்முடைய நீயத் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது தொழுகை அப்படின்றாங்க, மூணாவது ஜக்காத் அப்படின்றாங்க, நாலாவது நோன்பு அப்படின்றாங்க. இது எல்லாம் இருந்தால் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம் உங்களுக்கு வழங்கப்படும், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படும் அப்படின்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் அல்லாஹ் திருமறையிலே அல்லாஹ் சொல்லுவான், நம்பிக்கையாளர்களே, நிச்சயமாக நீங்க வெற்றியை நீங்க அடைஞ்சு விட்டீர்கள். நம்ம தொழுதா நமக்கு வெற்றி நிச்சயம். வாழ்க்கை அப்படியே மாறிவிடும். நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டீர்களோ, ஒரு 2 ரக்காத்து நீங்க தொழுவுங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய வாழ்க்கையை எல்லாம் மாற்றி விடுமா. நீங்க நினைக்கலாம், ஒரு கவலையோடு நீங்க பள்ளியாசலுக்கு யாராவது ஒருத்தர் வராரு, என்ன செய்ய போகும்போது பாருங்க சந்தோஷத்தோடு போவார். அது ஒழு செஞ்சுட்டு 2 ரக்காத்து தொழுதுட்டு தன்னுடைய மனசுடைய கவலையெல்லாம் அல்லாட்ட கொட்டிட்டு அவர் வெளியே போகும்போது அவர் வாழ்க்கையெல்லாம் மாற்றிடுவான். யாருக்காவது உணவு கொடுத்து பாருங்க, உணவு கொடுத்து பாருங்க. நம்மளாம் உணவு கொடுக்குறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம தொகுத்துறை மக்களை தர்மத்தை கொண்டு அல்லாஹ் வளர்த்தவன். அந்த உணவு கொடுக்கும் போது கூட நம்ம வீட்டில் அந்த ஒரு உணவு கொடுத்துட்டு நம்ம அந்த உணவு சாப்பிடும் போது ஒரு சந்தோஷம் இருக்கே, அல்லாஹ் அக்பர். அதை நம்மளுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். பரவாயில்ல, நீ உணவு கொடுத்ததுனால அல்லாஹ் எனக்கு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷத்தை எல்லாம் கொடுத்துருக்கானே. ஒரு குமர் காரியம், அந்த குமர் காரியத்தை நீங்க கொடுத்து பாருங்க. உங்களுடைய மகனுக்கு உங்களுடைய மகளுக்கு நீங்க திருமணம் முடிக்கும் போது பாருங்க,
நினச்சி பார்ப்பீங்க. அன்னைக்கு கொடுத்த அந்த உதவியின் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னைக்கு என்னுடைய விருந்தோடைய உபசரிப்பில் கல்யாணத்தில் மன நிறைவோடு எல்லா அளவும் சந்தோஷமா துவா செஞ்சுட்டு போவான். இது மாதிரி பாக்கி யாரும் கிடைக்கும். ஒரு ஆள் தொழுகையும் தெரியல, தொழுகை தெரியாதானே நீ தொழுகைக்கு நீங்கள் அழைச்சிட்டு வாங்க. அவர் தொழுதால் அவர் தொழுகையை நீங்கள் பார்க்கும் போது ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. பரவாயில்ல, என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்தவன் அல்லாஹ் இவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்து விட்டானே என்று ஒரு சந்தோஷத்தோடு நம்ம அல்லாஹ்ட்ட அழுது கேட்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்துடைய வாழ்க்கை, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைய மாற்றங்கள் வர வேண்டுமா? முதல்ல நல்ல நியத்து பண்ணுங்க, ரெண்டாவது நீங்க தொழுவுங்க, நீங்க ஜக்காத்து கொடுங்க, நீங்க நோன்பு வைங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே மாதிரி நிறைய காரியங்கள் யார் அதிகமாக ஈடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், நான் மாற வேண்டும், என் குடும்பத்தார்கள் மாற வேண்டும், பாவத்தில் இருந்து விலக வேண்டும் என்பதற்காக வேண்டி யார் தொழுகிறார்களோ, யார் குர்ஆன் ஓதுகிறார்களோ, குர்ஆனை கொண்டு நிறைய நபர்கள் அல்லாஹ் என்ன செஞ்சான்? மாற்றிவிட்டான். தொழுகையின் மூலியமா அல்லாஹ் மாற்றி விட்டான். தர்மத்தை கொண்டு அல்லாஹ் மாற்றி விட்டான். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு பைரஹா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பேரிச்சம்பழம் தோட்டம், அந்த தோட்டத்தில் போய் ரசூலுல்லாஹ் அடிக்கடி தண்ணி குடிப்பாங்க. தண்ணி சுவையா இருக்குமா அந்த தோட்டத்தில் மட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோட்டத்துக்கு போயிட்டு வெளியே வந்து சொன்னாங்க, நம்மளுக்கு பிடித்த ஒரு பொருளை அல்லாஹ்வுக்காக வந்து யார் தர்மம் செய்கிறார்களோ, யார் தர்மம் செய்கிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கை அல்லாஹ் நிறைய மாற்றங்களை கொண்டு வருவான், அவன் தர்மத்தின் காரணமாக அவன் சொர்க்கம் செல்வான் என்று சொல்லும்போது அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அந்த செய்தியை கேட்ட உடனே, யா ரசூலுல்லாஹ் அது உண்மையா அப்படின்னா, நம்மளுக்கு பிடிச்ச பொருளை நம்ம யாருக்காவது கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலாவுக்கு மிகப்பெரிய பேரிச்சம்பழ தோட்டம், அங்க கிடைக்கிற கனி வகைகள் மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. தண்ணி, அரிசுவை தண்ணி, அந்த அளவுக்கு ஒரு இனிப்பான ஒரு தண்ணி. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த நன்மையின் காரணமாக தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், யா ரசூலல்லாஹ் இந்த நன்மைக்காக வேண்டி, என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வருவதற்காக வேண்டி இந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் தர்மம் செய்தேன் அப்படின்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா தோள்ல தட்டி கொடுத்து, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக, அல்லாஹ் உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய குடும்பத்துடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி அதன் மூலியமா அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கம் செல்ல வைப்பானாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பாவமான காரியங்களில் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து தொழுகையின் மூலியமாக, குர்ஆன் மூலியமாக, தர்மத்தின் மூலியமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி நல்மக்களாக, சாலிகான மக்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், உங்களுடைய மனைவி மக்களுக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கும், உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.